வணக்கம். இன்னைக்கு நாம பண்ண போற இந்த ஆழமான அறிவார்ந்த தேடலுக்கு உங்களை ரொம்ப உற்சாகமா வரவேற்கிறேன். உங்க நேரத்தோட மதிப்பு எங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால உங்களுக்கு கண்டிப்பா போர் அடிக்காத வகையில நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை இன்னைக்கு நாம பேச போறோம். ஆமா. இப்ப நீங்க ஓட்டு போட போகும்போது அந்த வாக்குச்சாவடியில இருக்கிற எலக்ட்ரானிக் மிஷின்ல வரிசையா சின்னங்கள் இருக்குமே, ஆமாம். அத பார்த்து இந்த சின்னங்கள்லாம் எப்படி உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஆக்சுவலா அந்த சின்னங்களுக்கு பின்னாடி இருக்கிற கதைகள் நாம நினைக்கிறத விட ரொம்பவே சிக்கலானது. வெளியில இருந்து பார்க்கும்போது அது வெறும் அடையாளங்கள் மாதிரி தெரியலாம். ஆனா அந்த ஒரு சின்னத்தை வாங்குறதுக்குள்ள பெரிய சட்ட போராட்டங்களே நடக்குது. அதுதான் உண்மை. இன்னைக்கு நம்ம கையில இருக்கிற முக்கியமான சோர்ஸ் என்னன்னா, இந்திய தேர்தல் ஆணையத்தோட தேர்தல் நடத்தும் அதிகாரிக்கான கையேடு. அதாவது ஹேண்ட்புக் ஃபார் ரிட்டர்னிங் ஆஃபீஸர். கரெக்ட். இதுல குறிப்பா தேர்தல் சின்னங்கள் ஒதுக்கீடு பத்தி சொல்ற பிரிவு 8 நாம இன்னைக்கு எடுத்துக்க போறோம். நம்மளோட நோக்கம் என்னன்னா, உங்க வாக்குச்சீட்டுல நீங்க பாக்குற ஒவ்வொரு சின்னத்துக்கும் பின்னாடி இருக்கிற கடுமையான சட்டங்கள் என்ன, யாருக்கு எந்த சின்னம் கிடைக்கும்னு முடிவு பண்ற சுவாரஸ்யமான விதிகள் என்ன, இது எல்லாத்தையும் நீங்க முழுசா புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறது தான். சரி, இத கொஞ்சம் விரிவா பிரித்து பார்க்கலாம். கண்டிப்பா ஆரம்பிக்கலாம். முதல்ல இந்த சின்னங்கள் எப்படி வகைப்படுத்தப்படுதுன்னு நாம தெரிஞ்சுக்கணும். நான் இந்த கையேட்டை படிக்கும்போது கவனிச்சேன், 1968ஆம் ஆண்டின் தேர்தல் சின்னங்கள் ஆணையின்படி சின்னங்களை 2 வகையா பிரிக்கிறாங்க. ஆமா, ஒன்னு ஒதுக்கப்பட்ட சின்னங்கள், அதாவது ரிசர்வ்ட் சிம்பிள்ஸ். இன்னொன்னு கட்டற்ற அல்லது பொது சின்னங்கள், அதாவது ஃப்ரீ சிம்பிள்ஸ். இப்போ இந்த ஒதுக்கப்பட்ட சின்னங்கள் அப்படிங்கிறது ஒரு விஐபி பாஸ் மாதிரி. விஐபி பாஸ்னு நீங்க சொன்னது ரொம்ப பொருத்தமான வார்த்தை. ஏன்னா தேர்தல் ஆணையத்தால அதிகாரப்பூர்வமா அங்கீகரிக்கப்பட்ட தேசிய அல்லது மாநில கட்சிகளுக்கு மட்டும்தான் இது கிடைக்கும். அதாவது அந்த அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளோட வேட்பாளர்கள் தாங்கள் வேட்புமனு தாக்கல் செய்யும்போது, எனக்கு இந்த சின்னம் வேணும், அது கிடைக்கலனா மாற்று சின்னமா வேற 3 சின்னம் கொடுங்க அப்படின்னு கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. தேவையே இல்ல. அவங்களுக்கான சின்னம் ஏற்கனவே ரிசர்வ் செய்யப்பட்டு உறுதியா இருக்கும். வேறு எந்த சுயேட்சை வேட்பாளரும் அந்த சின்னத்தை உரிமை கொண்டாட முடியாது. அப்போ இந்த பொது சின்னங்கள் அல்லது ஃப்ரீ சிம்பிள்ஸ் யாருக்கானது? அங்கீகரிக்கப்படாத பதிவு செய்யப்பட்ட கட்சிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கும் எந்த கட்சியிலையும் சேராமல் சுயேட்சையா போட்டியிடுறவங்களுக்கும் இந்த பொது சின்னங்கள் தான் ஆதாரம். ஃபர்ஸ்ட் சாய்ஸ், செகண்ட் சாய்ஸ்னு லிஸ்ட் போட்டு கேட்கணும். இதுல ரொம்ப நுணுக்கமான ஒரு விஷயம் இருக்கு. நீங்க கவனிச்சீங்களா? ஒரு வேட்பாளர் தன்னோட மனு எப்படியாவது ஏத்துக்கப்படணும் அப்படிங்கிற பதட்டத்துல 1க்கு மேற்பட்ட வேட்பு மனுக்களை தாக்கல் செய்வார். ஆமா, நிறைய பேர் அப்படி செய்வாங்க. திங்கட்கிழமை ஒரு மனு கொடுப்பார், அதுல 3 சின்னம் கேட்டிருப்பார். அப்புறம் புதன்கிழமை இன்னொரு செட் மனு கொடுப்பார், அதுல வேற 3 சின்னம் கேட்டிருப்பார். இப்படி கொடுத்தா அதிகாரி எந்த மனுவை கணக்குல எடுத்துப்பாரு நீங்க நினைக்கிறீங்க? அது எனக்கு படிக்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. தேர்தல் நடத்தும் அதிகாரி அந்த வேட்பாளர் முதல்ல எந்த வேட்பு மனுவை தாக்கல் செய்தாரோ அதை மட்டுமே பரிசீலிப்பார். எக்ஸாக்ட்லி. அந்த திங்கட்கிழமை கொடுத்த மனுவுல அவர் என்ன சின்னங்கள் கேட்டிருக்காரோ அது மட்டும்தான் வேலிடு. அவர் 2வதாகவோ 3வதாகவோ தாக்கல் செய்த மனுக்கள்ல உள்ள சின்னங்களோட சாய்ஸ் முற்றிலும் நிராகரிக்கப்படும். முதல் மனுவில் ஏதேனும் பிழை இருந்து அது நிராகரிக்கப்பட்டால் கூட சின்னங்களை பொறுத்த வரைக்கும் அந்த முதல் மனுவில் அவர் கேட்டதுதான் ஃபைனல். இது அந்த அதிகாரிகள் குழப்பம் அடையாம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக உருவாக்கப்பட்ட ஒரு தெளிவான விதி. இங்குதான் விஷயம் மிகவும் சுவாரஸ்யமாகிறது. இப்போ நீங்க ஒரு அதிகாரி ரூம்ல இருக்கீங்கன்னு கற்பனை செஞ்சுக்கோங்க. ஒரு பொது சின்னத்தை பல வேட்பாளர்கள் ஒரே நேரத்துல கேட்டா என்ன நடக்கும்? ஒரு பெரிய போட்டியே நடக்கும். உதாரணத்துக்கு, ஆப்பிள் அப்படிங்கிற ஒரு பொது சின்னத்தை அந்த தொகுதியில போட்டியிடுற 4 பேர் தங்களோட முதல் விருப்பமா கேட்டிருக்காங்க. இதுல யாருக்கு அந்த ஆப்பிள் சின்னத்தை கொடுப்பது? இதற்கென்று ஒரு பெரிய முன்னுரிமை பட்டியலே இருக்கு. ஒரு சின்னத்தை ஒருத்தர் மட்டுமே கேட்டிருந்தா எந்த பிரச்சனையும் இல்ல, ஈஸியா கொடுத்துடலாம். ஆனா போட்டி வரும்போதுதான் விதிகள் கராராகுது. அந்த 4 பேர்ல ஒருத்தர் பதிவு செய்யப்பட்ட ஆனா அங்கீகரிக்கப்படாத கட்சியோட வேட்பாளராகவும் மீதி 3 பேர் சுயேட்சைகளாகவும் இருந்தா என்ன ஆகும்? அந்த பதிவு செய்யப்பட்ட கட்சி வேட்பாளருக்கு தான் முதல் முன்னுரிமை. சுயேட்சைகளை விட கட்சிகளுக்கு எப்போதுமே ஒரு படி மேல முன்னுரிமை உண்டு. ஓகே, சரி. இப்போ அந்த போட்டி 2 பதிவு செய்யப்பட்ட கட்சிகளுக்கு இடையில வருதுன்னு வச்சுப்போம். 2 பேருமே பதிவு செய்யப்பட்ட கட்சிகள், 2 பேருமே ஆப்பிள் சின்னம் கேக்குறாங்க. இப்ப அதிகாரி என்ன செய்வார்னா, முந்திய தேர்தல் முடிவுகளை பாப்பார். அந்த 2 கட்சிகளோட வேட்பாளர்கள்ல யாராவது முந்திய சட்டமன்றத்திலோ அல்லது நாடாளுமன்றத்திலோ சிட்டிங் உறுப்பினராக, அதாவது எம்பியாவோ அல்லது எம்எல்ஏவாவோ இருந்திருக்காங்களான்னு செக் பண்ணுவார். அப்படி யாராவது இருந்தா அந்த சீனியாரிட்டி அடிப்படையில அவருக்கு அந்த சின்னம் ஒதுக்கப்படும் இல்லையா? அதேதான். ஒருவேளை 2 பேருமே அப்படிப்பட்ட சிட்டிங் உறுப்பினர்கள் இல்லைனா என்ன பண்றது?
அல்லது 2 சுயேட்சை வேட்பாளர்கள் ஒரே சின்னத்தை கேட்டு அவங்க 2 பேருமே முந்தைய தேர்தல்ல அந்த சின்னத்துல ஜெயிச்சவங்க இல்லைனா என்ன பண்றது? இங்கதான் ஃபைனல் முடிவுக்கு வராங்க. வேற வழியே இல்லாம குலுக்கல் முறைய பயன்படுத்துவாங்க. அது நிஜமாவே ஒரு த்ரில்லிங்கான தருணமா இருக்கும்ல. நீங்க ஒரு வேட்பாளரா இருக்கீங்க, பல லட்சம் ரூபாய் செலவு செஞ்சு பிரச்சாரம் பண்ண ரெடியா இருக்கீங்க. ஆனா உங்களுக்கான அடையாளமே ஒரு சீட்டு குலுக்கல் மூலமா முடிவாக போகுது. அந்த தேர்தல் அதிகாரி ரூம்ல எல்லாரும் கூட்டமா நின்னுட்டு ஒரு சின்ன பவுல்ல பேர்களை எழுதி போட்டு அதுல இருந்து ஒரு சீட்டை எடுத்து சின்னத்தை முடிவு பண்றாங்க. இதில் ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், சட்டங்களும் விதிகளும் எவ்வளவு துல்லியமா எழுதப்பட்டிருந்தாலும் ஒரு கட்டத்துல எல்லா தகுதிகளும் சமநிலை அடையும் போது அதிர்ஷ்டம் அல்லது குலுக்கல் முறை என்ற ஒரு சாதாரண விஷயம்தான் இறுதி தீர்வா இருக்குது அப்படிங்கறதுதான். ஆமா, ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாட்டுல இது ஒரு சுவாரஸ்யமான முரண்பாடுதான். சரி, இந்த பொதுவான விதிகளை தாண்டி சில ஸ்பெஷல் கேஸ்கள், அதாவது 10-10, 10-10A, 10-10B அப்படின்னு சில சிறப்பு சலுகைகள் இந்த கையேட்டுல இருக்கு. ரொம்ப முக்கியமான விதிகள் அது. ஆனா அத படிக்கும்போது நிறைய சட்ட வார்த்தைகள் இருக்கு. 10-10 பத்தி ரொம்ப எளிமையா சொல்லணும்னா, ஒரு மாநிலத்துல ரொம்ப ஃபேமஸா இருக்கிற ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி பக்கத்து மாநிலத்துல போய் போட்டியிட நினைக்குதுன்னு வச்சுப்போம். அவங்க மாநிலத்துல அவங்களுக்கு சொந்தமா இருக்கிற அதே சின்னத்தை பக்கத்து மாநிலத்திலயும் அப்படியே யூஸ் பண்ண முடியுமா? அப்படி எடுத்த உடனே அவங்க சொந்த சின்னத்தை இன்னொரு மாநிலத்துல யூஸ் பண்ண முடியாது. அதுக்கு அவங்க தேர்தல் ஆணையத்துக்கிட்டே முன்கூட்டியே சிறப்பா அனுமதி வாங்கணும். ஓ, பர்மிஷன் வாங்கணுமா? ஆமா, அந்த மாநிலத்துல வேற யாருக்கும் அந்த சின்னம் ஒதுக்கப்படாம இருந்தா ஆணையம் இவங்களுக்கு ஸ்பெஷல் பர்மிஷன் கொடுப்பாங்க. 10-10Aல இன்னொரு சுவாரஸ்யமான சூழ்நிலையை நான் கவனிச்சேன். ஒரு காலத்துல மிகப்பெரிய கட்சியா இருந்து மாநிலம் முழுக்க ஜெயிச்ச ஒரு கட்சி காலப்போக்குல தொடர்ந்து தோற்று போய் தங்களோட அங்கீகாரத்தை இழந்துட்டாங்கன்னு வச்சுப்போம். இப்போ அவங்க ஒரு சாதாரண பதிவு செய்யப்பட்ட கட்சி மட்டும்தான். ஆனா மக்கள் மனசுல அவங்களோட பழைய சின்னம் ஆழமா பதிஞ்சிருக்கும். அவங்க மீண்டும் தேர்தல்ல நிக்கும்போது அந்த பழைய சின்னத்தை கேட்க முடியுமா? அதுக்கு ஒரு அருமையான லைஃப் லைன் இந்த கையேட்ல இருக்கு. கடந்த 6 வருஷத்துக்குள்ள தன்னோட அங்கீகாரத்தை இழந்த ஒரு கட்சி மீண்டும் போட்டியிடும்போது தங்களோட பழைய ஒதுக்கப்பட்ட சின்னத்தையே பயன்படுத்திக் கொள்ள ஆணையத்திடம் ஸ்பெஷல் பெர்மிஷன் கேட்கலாம். இது ஒரு வகையில அவங்க தங்களோட பழைய அடையாளத்தை மீட்டெடுக்க கொடுக்கப்படுற ஒரு வாய்ப்பு. கண்டிப்பா. ஆனா 6 வருஷத்துக்கு மேல ஆச்சுன்னா இந்த சலுகை கிடைக்காது. அதே மாதிரி 10P பிரிவுல சின்ன சின்ன கட்சிகள் தங்களை வளர்த்துக்க ஒரு ரூல் இருக்கு. ஒரு பதிவு செய்யப்பட்ட ஆனா அங்கீகரிக்கப்படாத கட்சி திடீர்னு ஒரு பெரிய முடிவெடுத்து அந்த மாநிலத்துல இருக்கிற குறைந்தபட்சம் 5% சட்டமன்ற தொகுதிகளிலோ அல்லது 2 மக்களவை தொகுதிகளிலோ வேட்பாளர்களை நிறுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்க. நாங்க இத்தனை தொகுதியில நிற்கிறோம், அதனால எங்க வேட்பாளர்கள் எல்லாருக்கும் ஒரே மாதிரி ஒரு பொது சின்னத்தை ஒதுக்குங்க அப்படின்னு ஆணையத்திடம் கேட்கலாம். ஆனா இதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் இருக்கு. அந்த கட்சி எந்தெந்த தொகுதிகள்ல வேட்பாளரை நிறுத்துகிறார்களோ அங்க மட்டும்தான் அந்த சின்னம் அவங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவா ஒதுக்கப்படும். கரெக்ட். அவங்க போட்டியிடாத தொகுதிகள்ல வேறு யாராவது சுயேட்சையோ அல்லது வேற கட்சியோ அதே சின்னத்தை கேட்டால் தேர்தல் நடத்தும் அதிகாரி தாராளமா அந்த சின்னத்தை மற்றவர்களுக்கு ஒதுக்கிடுவார். அதனால அந்த சின்னம் மாநிலம் முழுக்க அவங்களுக்கு மட்டுமே சொந்தம்னு சொல்ல முடியாது. சொல்லவே முடியாது. இப்போ நாம இந்த சின்னங்கள் எல்லாம் ஒதுக்கப்படுறதுக்கு முன்னாடி நடக்கிற ரொம்ப கராரான சில விதிகளுக்கு வருவோம். அதாவது வேட்பு மனு தாக்கல். இதுல இந்த ஃபார்ம் A மற்றும் ஃபார்ம் B அப்படின்னு 2 படிவங்கள் இருக்கு. இது வெறுமனே பேப்பர்கள் கிடையாது. ஒரு கட்சி இவர்தான் எங்க கட்சியோட அதிகாரப்பூர்வ வேட்பாளர் அப்படின்னு சொல்றதுக்கான VIP பாஸ்னு சொல்லலாம். ஃபார்ம் B அப்படிங்கிறது அந்த அதிகாரம் பெற்றவர் இந்த நபர் தான் எங்க வேட்பாளர்னு அதிகாரிக்கு கொடுக்கற லெட்டர். இது ரெண்டும் இருந்தாதான் ஒருத்தர் அந்த கட்சியின் சின்னத்தை கோர முடியும். இந்த ஃபார்ம்களை கொடுக்கற நேர கட்டுப்பாடுகளை பாத்தீங்கன்னா தலை சுத்திடும். ஆமா, வேட்புமனு தாக்கலின் கடைசி நாள் அன்னைக்கு பிற்பகல் சரியா 3 மணிக்குள் இந்த ஃபார்ம் A மற்றும் ஃபார்ம் B தேர்தல் அதிகாரியிடம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கணும். 3 மணிக்கு 1 நிமிஷம் தாமதமானால் கூட அதிகாரி அதை வாங்க மாட்டார். நீங்க கற்பனை செஞ்சு பாருங்க, ஒரு வேட்பாளர் டிராபிக்ல மாட்டிக்கிட்டு சரியா 3 மணி 1 நிமிஷத்துக்கு ஓடி போய் ஃபார்மை கொடுத்தா கூட அவருடைய அரசியல் எதிர்காலமே அன்னைக்கு முடிஞ்சு போயிடும். நிஜமாவே அது ரொம்ப ஸ்ட்ரிக்டான ரூல். அது மட்டும் இல்லாம இந்த படிவங்கள்ல இருக்கிற கையொப்பங்கள் அசல் கையொப்பங்களாக, அதாவது ஒரிஜினல் இங்க்ல போட்ட கையெழுத்தா இருக்கணும். கட்சி தலைவர் வெளியூர்ல இருக்கார், அதனால வாட்ஸ்ஆப்ல அனுப்புனார், நான் ஜெராக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கேன்னு சொன்னா எந்த காரணத்தை கொண்டும் அந்த ஃபார்ம் ஏற்கப்படா மாட்டாது. இந்த மாதிரி கடுமையான விதிகள் இருக்கிறதால ஒரு கட்சி ரொம்ப உஷாரா இருப்பாங்க. ஏன்னா அரசியல்ல எப்ப என்ன நடக்கும்னு சொல்ல முடியாது. முதன்மை வேட்பாளரோட மனுவுல அவர் ஏதோ ஒரு காலத்தை நிரப்பாம விட்டுட்டார்
அல்லது கையெழுத்து போட மறந்துட்டார்னா மனு தள்ளுபடியாகிடும். அப்போ அந்த தொகுதியில அந்த கட்சி போட்டியிட முடியாமலே போயிடும். அதை தவிர்க்க தான் ஃபார்ம் பில ஒரு மாற்று வேட்பாளரையும், அதாவது சப்ஸ்டிடியூட் கேண்டிடேட் அவங்க டிக்ளேர் பண்ணுவாங்க. இந்த மாற்று வேட்பாளர் கான்செப்ட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. முதன்மை வேட்பாளரோட மனு நிராகரிக்கப்பட்டாலோ அல்லது அவர் தாமாக முன்வந்து விலகினாலோ மட்டும்தான் இந்த மாற்று வேட்பாளர் அந்த கட்சியின் அதிகாரப்பூர்வ வேட்பாளரா மாறுவார். ஆமா. ஒரேன முதன்மை வேட்பாளரோட மனு எந்த பிழையும் இல்லாம முழுமையா ஏற்றுக்கொள்ளப்பட்டா இந்த மாற்று வேட்பாளரோட நிலைமை என்ன ஆகும்? இது அவர் தன்னோட மனுவுல எத்தனை முன்மொழிபவர்கள், அதாவது அவர் முன்மொழிந்து கையெழுத்து போட்டவங்க எத்தனை பேர் இருக்காங்க அப்படிங்கறத பொறுத்து மாறும். அது ஒரு முக்கியமான கணக்கு. அந்த மாற்று வேட்பாளர் தான் ஒரு கட்சி வேட்பாளர் அப்படிங்கிற நம்பிக்கையில ஒரே ஒரு முன்மொழிபவரோட கையெழுத்தை மட்டும் வாங்கி மனு தாக்கல் செஞ்சிருந்தார்னா, முதன்மை வேட்பாளர் ஏற்கப்பட்ட உடனே இவரோட மனு ஆட்டோமேட்டிக்கா நிராகரிக்கப்படும். ஆனா அவர் கொஞ்சம் உஷாரா சுயேச்சை வேட்பாளர்களுக்கு தேவையான 10 முன்மொழிபவர்களின் கையெழுத்தோடு மனு தாக்கல் செஞ்சிருந்து அவரும் போட்டியில தொடர விரும்பினா அவர் ஒரு சுயேச்சை வேட்பாளராக கருதப்படுவார். ஆனா கண்டிப்பா அவர் அந்த கட்சியின் வேட்பாளரா இருக்க முடியாது. இதுல இன்னொரு ட்விஸ்ட் இருக்கு. ஒரு கட்சி வேட்பு மனு தாக்கல் முடியிற கடைசி நாள் அன்னைக்கே மதியம் 2 மணிக்கே திடீர்னு தன்னோட வேட்பாளரை மாற்றிவிட்டு வேறொருத்தரை நிறுத்த நினைக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அவங்களால முடியுமா? முடியும். பிற்பகல் 3 மணிக்குள் அவங்க ஒரு புதிய ஃபார்ம் பிஏ கொடுத்து வேட்பாளரை மாத்தலாம். ஆனா அதுல ஒரு கண்டிஷன் இருக்கு. அவங்க கொடுக்கிற புது ஃபார்ம்ல இதற்கு முன்பு நாங்க தாக்கல் செஞ்ச மனு ரத்து செய்யப்படுகிறது அப்படிங்கறத ரொம்ப தெளிவா மென்ஷன் பண்ணியிருக்கணும். அப்படி அதை மென்ஷன் பண்ண மறந்துட்டாங்கன்னா முதல்ல எந்த நபர் மனு தாக்கல் செய்தாரோ அவர்தான் அந்த கட்சியின் அதிகாரப்பூர்வ வேட்பாளராக கருதப்படுவார். கடைசியா வந்தவர் ரிஜெக்ட் செய்யப்படுவார். சில நேரங்கள்ல ரொம்ப வேடிக்கையான விஷயங்களும் நடக்கும். ஒரே வேட்பாளர் மேல 2 கட்சிகள் உரிமை கொண்டாடுவாங்க. இவர் எங்க கட்சி வேட்பாளர் அப்படின்னு 2 கட்சிகளுமே அவருக்கு ஃபார்ம் ஏ மற்றும் ஃபார்ம் பியை கொடுத்திருப்பாங்க. அந்த நேரத்துல தேர்தல் நடத்தும் அதிகாரிக்கு பெரிய தலைவலி வந்துடும். அந்த மாதிரி சூழ்நிலையில அதிகாரி என்ன செய்வார்? அவர் ஒரு இன்வெஸ்டிகேட்டர் மாதிரி செயல்பட வேண்டி வரும். அந்த வேட்பாளர் உண்மையிலே எந்த கட்சியின் அடிப்படை உறுப்பினர், அவர் வேற கட்சியிலிருந்து முறையா ராஜினாமா செஞ்சிட்டு வந்திருக்காரா, இல்ல 2 கட்சியிலும் மெம்பரா இருக்காரா, இப்படின்னு எல்லாத்தையும் ஆழமா ஆராய்ந்துதான் ஒரு முடிவுக்கு வருவார். இத ஒரு பெரிய கண்ணோட்டத்தோட இணைத்து பார்த்தால் நமக்கு இன்னொரு முக்கியமான விஷயம் புரியும். நம்ம ஊர்ல நியூஸ் சேனல்கள்ல நம்ம எப்போதுமே தேர்தல் கூட்டணிகளை பத்தி பேசிட்டே இருப்போம். ஆமா, கூட்டணி தர்மம் அப்படின்னு நிறைய வார்த்தைகள் கேட்போம். ஆனா இந்த 1968ஆம் ஆண்டின் தேர்தல் சின்னங்கள் ஆணையை பொறுத்தவரை கூட்டணிகளுக்கு சட்டப்பூர்வமா எந்த அங்கீகாரமும் இல்ல. இத நான் படிக்கும்போது எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. ஒரு கட்சி தன்னோட கூட்டணி கட்சியின் சின்னத்தை எல்லாம் ஈஸியா இரவல் வாங்க முடியாது. ஒரு சின்னம் யாருக்கு ஒதுக்கப்பட்டதோ அவங்க மட்டும்தான் அதை பயன்படுத்த முடியும். நாங்க 2 பேரும் ஒரே கூட்டணி தான், பரஸ்பர சம்மதம் இருக்கு, அதனால அவங்க சின்னத்துல நான் நிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வ சின்னங்களை அவங்களுக்குள்ள மாத்திக்கொள்ள முடியாது. சட்டப்படி ஒவ்வொரு கட்சியும் தனித்தனி என்டிட்டி தான். ஆக இதற்கெல்லாம் என்ன அர்த்தம்? ஒரு தேர்தல் அதிகாரி யாருக்கு எந்த சின்னம் அப்படின்னு ஒரு தடவை முடிவு பண்ணிட்டாருன்னா அதுதான் இறுதியானதா? அதுல ஏதாவது தப்பு நடந்துட்டா அதை யாருமே மாத்த முடியாதா? தேர்தல் நடத்தும் அதிகாரி சின்னங்களை ஒதுக்குறது தான் ஃபைனல் அப்படிங்கிறது பொதுவான விதிதான். ஆனா இதுக்கு ஒரு பெரிய விதிவிலக்கு இருக்கு. அது என்ன? அந்த அதிகாரி செய்த ஒதுக்கீடு தேர்தல் ஆணையத்தோட விதிகளுக்கு முரணாகவோ அல்லது அவர் அந்த விதிகளை தவறாக புரிந்து கொண்டும் ஒரு முடிவு எடுத்திருந்தாலும் இந்திய தேர்தல் ஆணையம் இதுல நேரடியாக தலையிட முடியும். ஓ, தலைமை தேர்தல் ஆணையமே உள்ள வருவாங்க. ஆமா, அவங்க அந்த ஒதுக்கீடை திருத்தி புதிய பட்டியலை வெளியிட சொல்லி உத்தரவிடலாம். ஏன்னா தேர்தல் ஆணையத்துக்கு தான் அந்த உச்சகட்ட அதிகாரம் இருக்கு. நாம கடைசியா விவாதிக்க வேண்டிய ஒரு முக்கியமான பகுதி இருக்கு. வாக்காளர் பட்டியல், அதாவது எலக்டோரல் ரோல். தேர்தல் நேரத்துல இந்த வாக்காளர் பட்டியல் ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த வீதியில யார் இருக்காங்க, யாரு ஓட்டு போட வர வாய்ப்பு இருக்கு அப்படின்னு வேட்பாளர்கள் கணக்கு போடுறதுக்கு இதுதான் அடிப்படை. இந்த பட்டியலை விலை கொடுத்து வாங்கணும்னா நிறைய செலவாகும். ஆனா இதை இலவசமா பெறுவதற்கான உரிமை சிலருக்கு இருக்கு. அது யாருக்குன்னு பாத்தீங்கன்னா, வேட்பு மனு திரும்பப் பெறும் நாள் முடிந்து 3 நாட்களுக்குள் வேட்பாளர்களுக்கு வாக்காளர் பட்டியலின் ஒரு நகல் இலவசமாக வழங்கப்படும். ஆனா நீங்க சொன்ன மாதிரி இது எல்லாருக்கும் கிடையாது. அந்தந்த மாநிலத்தில் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில கட்சிகளின் வேட்பாளர்களுக்கு மட்டுமே இது இலவசமாக கிடைக்கும். இது அவங்களுக்கான ஒரு பெரிய ஸ்பெஷல் பெனிஃபிட். நீங்க யோசிச்சு பாருங்க, வேறொரு மாநிலத்துல அங்கீகரிக்கப்பட்ட கட்சி சிறப்பு அனுமதி வாங்கி இங்க வந்து போட்டியிட்டாலோ அல்லது அங்கீகாரத்தை இழந்து பழைய சின்னத்துல போட்டியிடும் கட்சியாக இருந்தாலோ சாதாரண சுயேட்சை வேட்பாளர்களாக இருந்தாலோ அவங்களுக்கு இந்த இலவச நகல் கிடைக்காது. அவங்க சொந்த காசை போட்டு விலை கொடுத்து தான் அதை வாங்கணும்.
இந்த இலவச வாக்காளர் பட்டியல் சலுகை அப்படிங்கிறது அந்த மாநிலத்துல கரண்ட்ல அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகளுக்கான ஒரு எக்ஸ்க்ளூசிவ் உரிமை. நீங்க இதையெல்லாம் கேட்கும்போது உங்களுக்கு ஒன்னு புரிஞ்சிருக்கும். அடுத்த முறை நீங்க வாக்குச்சாவடிக்கு சென்று ஒரு குறிப்பிட்ட சின்னத்துல உள்ள பட்டனை அழுத்தும்போது ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. அந்த எளிய சின்னம் அந்த வேட்பாளருக்கு கிடைப்பதற்கு பின்னாடி எவ்வளவு பெரிய சட்ட போராட்டங்களும் மதியம் 3 மணிக்குள் ஓடிப்போய் ஃபார்ம் கொடுக்கிற நிமிடக்கணக்கிலான கெடுபிடிகளும் சில சமயங்கள்ல திக்திக்குன்னு நடக்கிற குலுக்கல் முறைகளும் நடந்திருக்கலாம். நீங்க அழுத்துற ஒவ்வொரு சின்னமும் பல கட்ட சட்ட தணிக்கைகளை தாண்டிதான் உங்களுக்கு முன்னாடி வந்து சேர்ந்திருக்கு. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புகிறது. நாம இன்னைக்கு தொழில்நுட்ப ரீதியா ரொம்ப வேகமா முன்னேறி வர்றோம். எல்லாமே டிஜிட்டல் மயமாகிட்டு இருக்கு. ஆமா, முழுமையான கல்வி அறிவும் சாத்தியமாகிற ஒரு எதிர்காலத்தை நோக்கி நாம நகர்ந்து கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு காலத்துல ஒரு வேட்பாளரை அடையாளம் காண இந்த சின்னங்கள் அப்படிங்கிற ஒரு சிஸ்டம் நமக்கு தொடர்ந்து தேவைப்படுமா? அருமையான கேள்வி. அல்லது எதிர்கால வாக்குச்சீட்டுகள் எந்த சின்னங்களும் இல்லாம வெறும் வேட்பாளர்களின் பெயர்களையும் அவங்களோட புகைப்படங்களையும் மட்டுமே கொண்டிருக்குமா? நாம யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம்தான் இது. நிஜமாவே ஒரு ஆழமான சிந்தனை. பல நுணுக்கமான விஷயங்களை, ரொம்ப கடுமையான விதிகளை இன்னைக்கு நாம ரொம்ப எளிமையா அலசி ஆராய்ஞ்சிருக்கோம்னு நம்புறேன். இந்த ஆழமான தேடல்ல எங்களுடன் இணைந்து பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொண்டமைக்கு ரொம்ப நன்றி. அடுத்த முறை இதே மாதிரி ஒரு சுவாரஸ்யமான தலைப்போட உங்களை சந்திக்கிறோம்.